வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க சினிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விட பற்றினா இந்தியன் நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது முழுக்க முழுக்க இந்தியாவிலே இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு இந்தியன் நேவிகேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இந்தியன் நேவிகேஷன் சிஸ்டம் பற்றி சொல்கிறீங்களா? நம்ம இது வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இந்தியன் நேவிகேஷன் சிஸ்டம் என்ன, அதோட யூசேஜ் எல்லாம் என்ன, இப்போ ஏதாவது அப்கமிங் மொபைல்ஸில் என்னென்ன சிஸ்டம், அதாவது ஃபியூச்சர்ஸில் எந்த மொபைலில் வருது, அதாவது நேவிக் சிஸ்டம் வந்து அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ நான் சொல்ல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நேவிக் சிஸ்டம், அதாவது இந்தியன் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், அதாவது இனிமேல் வர அப்கமிங் மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது நேவிக் சிஸ்டம், அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிருப்போம், அதாவது கூகுள் மேப் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஜிபிஎஸ் வந்து இந்தியாவோடது கிடையாது, யூஎஸோடது. யூஎஸோட டீடைல்ஸ், அதாவது யூஎஸோட சாஃப்ட்வேர் தான் இது வரைக்கும் நேவிகேஷன் சிஸ்டம் தான் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்தியாவே முழுக்க முழுக்க தயாரான, அதாவது இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நமக்குன்னு ஒரு பெருமையான விஷயம் சொல்லலாம். அதாவது நேவிக் சிஸ்டம், அதாவது இந்தியன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். அதாவது நேவிக்ங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து நேவிகேஷன் இஸ் இந்தியன் கான்ஸ்டலேஷன். அதாவது ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஓன் நேவிகேஷன் சிஸ்டம் நம்மளே உருவாக்கியிருக்கோம். அதாவது இப்போ வந்து இஸ்ரோ வந்து பப்ளிக்காகவே யூஸ் பண்ணுறதுக்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது நேவிக் சிஸ்டம், அதாவது வேர்ல்ட்லேயே பார்க்குறக்கு ஒரு 4-5 சேட்டலைட் சிஸ்டம் தான் இருக்கும். அதில் யூஎஸ் ஒன்று. இப்போவும் நம்ம வந்து இந்தியாவும் அதில் இடம் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அதாவது ஸ்மார்ட் வாட்ச், மொபைல்ஸில், அதாவது காரில், அதாவது குளோபல் பொசிஷன் சிஸ்டம், அதாவது ஜிபிஎஸோட ஃபுல் ஃபார்ம். அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து நீங்கள் நேவிக் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல். அதாவது ஏன் நேவிக் சிஸ்டம் வந்து இந்தியா கொண்டு வந்தாங்கன்னா, கார்கில் வார் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கார்கில் வார் அப்போ வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட வந்து இந்தியா வந்து உங்களோட நேவிக் சிஸ்டமோட டேட்டாஸ் எல்லாம் கொடுங்க, எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்டதுக்கு வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அதுக்கு அதெல்லாம் நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோபத்தினாலையும் ஒரு ஒரு வருத்தத்தினாலையும் நம்மளே ஏன் நேவிகேஷன் சிஸ்டம் நம்மளே உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா வந்து அப்போ இருந்து ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு முன் உதாரணம், அதாவது அப்போ இருந்து எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இப்போ வந்து அதை அமல்படுத்திருக்காங்க. அதாவது இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வாக வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. அதாவது இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரான நேவிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இது வரைக்கும் வந்து ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் இது வரைக்கும் வந்து ஜிபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 32 சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க. 32 சேட்டலைட் வந்து பூமியை சுற்றி செயல்பட்டுருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட ஜிபிஎஸ், அதாவது கூகுள் மேப் போய்ட்டு நம்ம சுற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அக்யூரேட்டாக பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நேவிக் சிஸ்டம் வந்து அனுப்பின வந்து 8 சேட்டலைட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து 7 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு, 1 வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டேட்டாவை, அதாவது முழுக்க முழுக்க நம்ம யூஸ் பண்ணுற இப்போ யூஸ் பண்ணிருக்க மொபைல்ஸில் வந்து யூஸ் பண்ணிருக்க வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிருக்க எல்லா டேட்டாஸ் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டில், அதாவது யூஎஸில் தான் போய் எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகுது. நம்ம ஏன் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணணும்? இனி இப்போ யூஸ் பண்ணுற, அதாவது இப்போ அப்கமிங்கில் வந்த ரீசெண்டாக வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து நேவிக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேவிக் யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ் வந்து முழுக்க முழுக்க இந்தியன் சர்வர்லேயே ஸ்டோர் ஆயிரும். இனிமேல் யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட ஷோ ஆகாது. அதாவது இப்போ வரைக்கும் வந்து ஜிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது நேவிக் சிஸ்டம் வந்து அவ்வளோ பெருசாக இன்னும் உருவாக்கலை. இப்போது வந்து ரீஜனலாக தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது நம்ம இது நேவிக் சிஸ்டமோட முன்னாடி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து IRNSS தான் இருந்துச்சு. அதாவது இந்தியன் ரீஜனல் நேவிக் சேட்டலைட் சிஸ்டம் தான் இதுக்கு நேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நேவிக் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கனால இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கடல் பயணம் பண்ணுற மீனவர்களாக கடல் போகிறோமோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து, அதாவது ஒரு கருவி வந்து உருவாக்கலான் இருந்திருக்காங்க. அந்த கருவி உருவாக்கணும்னா கடல் வழியில் நம்ம மீனவர்களை பயணம் செய்யும்போது ஏதாவது ஒரு நடுக்கடலில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வர எல்லா மொபைல்ஸ் லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜியில் சிப்செட்டில் வந்து 720G 632 40, அதாவது 460, அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி வந்து 865 ப்ராசஸரில் கூட நேவிக் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எப்படி கண்டுக்கிறதுனா, ஜிபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி வந்து நம்ம மொபைல் எனேபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேவிக் சிஸ்டமோட வந்து இந்தியாவில் தயாரிக்க நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இது வரைக்கும் நம்ம அண்டை நாட்டோட ஒரு ப்ராடக்ட் வந்து நேவிக் சிஸ்டம் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ வந்து நம்மளே யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். ஒவ்வொரு இந்தியனும் வந்து இது தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம இது வரைக்கும் எந்த சேட்டலைட் யூஸ் பண்ணுறதோ இப்போ நம்ம நேவிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், நேவிக் சிஸ்டம் எப்படிலாம் வந்துச்சு, எப்படி யூஸ் பண்ணிருக்கோம், எந்த விதத்தில் இருக்குது,
எப்படி உருவாக்குனாங்க இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலைன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் சீரியஸ் வேணும்னான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீடைல்ஸ் வீடியோ டெடிகேட்டாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லி வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.